வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மார்ச் மாதத்தினுடைய மனதார வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தொடங்கி 60வது நாட்களிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 59 நாட்கள் வராத ஆசீர்வாதங்கள் இந்த 60வது நாட்களிலே வருவதாக என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் அப்படி விசுவாசியுங்கள். இப்பொழுதும் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் உங்கள் மீது மனது மாறாதவராக இருப்பார். எனக்கன்பானவர்களே, இதைத்தான் என்னாகும் புஸ்தகம் 23:19 வாசிக்கும் பொழுது, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் எதை சொன்னாரோ, எதை தருவேண்டி சொன்னாரோ அதை நிச்சயமாய் தருவார். ஆணையிட்டார், மாறமாட்டார். இந்த மாதத்தினுடைய செய்தியின் தலைப்பானது உங்கள் மேல் மனது வைக்கும் ஆண்டவர். உங்கள் மேல் மனது வைக்கும் ஆண்டவர். இந்த மார்ச் மாதம் உங்கள் மீது மனதை வைப்பார். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பத்தில் அன்பில்லாத ஒரு சூழ்நிலை. கணவனுடைய மனசு மனைவியோடு இல்லை, மனைவியின் மனசு கணவனோடு இல்லை, பிள்ளைகளுடைய மனது பெற்றோரிடத்தில் இல்லை, பெற்றோருடைய மனது பிள்ளைகளிடத்திலும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கென்னமானவர்களே, ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் மேலே மனசை வைப்பார். அவருடைய மனது தான் அவருடைய சமூகம் என்று வரும். ஆகவே மார்ச் மாதம் உங்கள் மேல் மனது வைக்கும் ஆண்டவர். உலகத்தில் உள்ளவர்களுக்கு மனதில்லை, ஆண்டவர் உங்கள் மீது மனதை வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உதாரணமாக லூக்கா 15:28 வாசிக்கும் பொழுது, அங்கே மூத்த குமாரன் உள்ளே போவதற்கு மனதில்லாதிருந்தான் என்று வாசிக்கும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். காலத்துக்கு முன்னே தன் தகப்பனிடத்திலே ஆஸ்திகளை கேட்டு வாங்கி சென்றவன் அந்த ஆஸ்திகளை அருவருக்கக்கூடிய நிலையிலே அவன் செலவழித்தபடினாலே எல்லாவற்றை இழந்து தவித்து கொண்டிருக்கிறான். நாளொன்று வந்தது, எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலே நான் என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லப்போகிறேன் என்று சொல்லி தகப்பனை நோக்கி வீட்டுக்கு வந்தான். காணாமல் போன மகன் வந்தானே என்கிற சந்தோஷத்தினாலே தகப்பன் வீட்டிலே ஒரு விருந்து வைத்தார். அந்த விருந்திலே வேலைக்காரர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் மூத்த குமாரன் அன்றைக்கு வீட்டில் இல்லை. அவன் வயலுக்கு போயிருந்தான், வேலைக்கு போயிருந்தான். திரும்பி வந்ததும் கண்ட காட்சிகளை அவன் காணும் பொழுது சகித்து கொள்ள முடியவில்லை. வருந்தி, மகனே உள்ளே வா என்று அழைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், அறியாமல் செய்த பாவங்களாக இருக்கலாம், அறிந்து செய்த பாவங்களாக இருக்கலாம். மனம் திருந்தி தகப்பனை விரும்பி இளையகுமார் வருகிறான். அந்த தம்பியை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனதில்லை. மனதில்லாத அண்ணன். இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்தில் அண்ணன்மார்களுக்கு மனதில்லை. எத்தனையோ குடும்பத்தில் தம்பிமார்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு மனதில்லை. இவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருந்தான். மனதில்லாத அண்ணன் நம்பர் 1. நம்பர் 2, 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9 - 11 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார்,
இந்த அமலேக்கர் அழித்து போடு என்று சொல்லி சவுலுக்கு சொன்னார். சவுலை ராஜாவாக்கினது ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேன்மையும் உயர்வும் வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் நோக்கத்தோடு கூட அதை செய்வார். ஆனால் தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடி இந்த சவுல் ராஜா என்றால் மன்னன். ஆகவே ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு மனதில்லாமல் போனான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னவைகளை அழித்து போடுவதற்கு மனதில்லாமல் போனான் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வேதனைப்பட்டார். நான் சவுலை மன்னனாக மாற்றினது எனக்கு மனஸ்தாபம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். முதலாவதாக பார்த்தோம் மனதில்லாத அண்ணன், இரண்டாவது மனதில்லாத மன்னன். இதுதான் உலகம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த மதத்தில் உங்களுக்கு உங்கள் மேலே மனசு வைக்கிறார். யாருமே உன் மீது மனதை வைக்கவில்லையோ, படுகிற கஷ்டங்களை அவர் அறிவார்கள். நீ விடுகிற கண்ணீரை அவர் அறிவார்கள். நீ படுகிற சிறுமை அவர் அறிவார்கள். வேதனையின் ஓட்டத்திலே, சோதனையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அறிவார்கள். சிறுமையும் வெறுமையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அறிவார்கள். ஆனால் உன்னை தூக்கிவிட வேண்டும் என்றோ, உனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றோ உன் மேலே மனதே வைக்க மாட்டார்கள். இன்னும் கஷ்டப்படட்டும், நான் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள் தவிர, ஐயோ என் தம்பி கஷ்டப்படுகிறானே, ஐயோ இவன் கஷ்டப்படுகிறானே, உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்கள் மீது மனதை வைக்கிறார். மத்தேயு 15:32. ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பட்டணங்களில் இருந்தும் கிராமங்களிலிருந்தும் அநேகர் அவரை தேடி வந்தார்கள். 3 நாட்கள் இயேசு கிறிஸ்துவுடைய போதகத்தை, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 2 நாள் முடிந்து 3ஆவது நாள் முடியக்கூடிய நிலையில் வரும் பொழுது ஆண்டவர் ஜனத்தினுடைய வேதனையை பார்த்தார். இயேசு என்ன சொன்னார்? 3 நாட்கள் என்னோடு இருக்கிறார்களே, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடுவதற்கு எனக்கு மனதில்லை. ஏனென்றால் வழியிலே சோர்ந்து போவார்களே. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்திலே உனக்கு உலகம் செய்யாது. செய்ய வேண்டிய நேரத்திலே செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை உடன்பிறப்புகள் செய்ய மாட்டார்கள். செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் எனக்கு மனங்களே உறவுகளும் செய்யாது. ஆனால் உன் நிலைமைகளை அறிந்து, உன் நிலவரங்களை அறிந்த ஆண்டவர் உங்கள் மேல் மனது வைத்திருக்கிறபடினாலே இயேசு சொன்னார், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடுவதற்கு எனக்கு மனதில்லை. என்ன அர்த்தம்? உன்னை வெறுமையாய் அனுப்பிவிடுவதற்கு ஆண்டவருக்கு மனதில்லை. நீங்கள் கடந்து வருகிற வனாந்தர வழி இயேசு அறிவார். நீங்கள் கடந்து வருகிற கண்ணீரின் பாதைகளை இயேசு அறிவார். நீங்கள் படுகிற வேதனையும் சிக்கி கொடுக்கிற கடன் காரியங்களும் இயேசு அறிவார். ஆகவே இந்த மாதம் உங்கள் மீது மனசை வைக்கிறார். எனக்கு மனங்களே, எந்த நிலையில் வைப்பார் என்று சொன்னால், இந்த மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, உன் நோக்கம் நிறைவேற உண்மையில் மனது வைப்பார். இந்த ஜனங்கள் இயேசுவின் பாதத்திலே வந்தால், அவருடைய வார்த்தையை கேட்டால், என்னுடைய நோக்கம் நிறைவேறுங்கிற அடிப்படையிலே 3 நாட்கள் இருந்தார்களே. ஆகதான் சொல்லுகிறேன், உன் நோக்கம் நிறைவேற உங்கள் மேல் மனது வைப்பார். 2வது, ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, நான் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கணும், எதிர்பார்த்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வந்தார்களே. ஆகவே உன் எதிர்பார்ப்பு நிறைவேற உன்மேல் மனது வைப்பார். 3வதாக, தன் பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு வந்திருப்பார்கள். ஆகவே உன் எதிர்கால திட்டம் நிறைவேற உன்மேல் மனது வைப்பார். எனக்கு மனங்களே, உன் நோக்கம் என்ன? கலங்க வேண்டாம். உன் நோக்கத்தை நிறைவேற்றும்படி, உன் நோக்கத்தை அறிந்த இயேசு உன் நோக்கம் நிறைவேற உன்மேல் மனது வைப்பார். நம்பர் 1. நம்பர் 2, உன் எதிர்பார்ப்பு நிறைவேற உன்மேல் மனது வைப்பார். நம்பர் 3, உன் எதிர்கால திட்டம் நிறைவேற உன்மேல் மனது வைப்பார். ஆகவே இந்த மார்ச் மாதம் உங்கள் மேல் மனது வைக்கிற ஆண்டவர்,
பிரியமானவர்களே, யார் உங்கள் மேலே மனசு வைக்கணும்? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் கொடிகளையும் செடிகளையும் உண்டாக்கின சர்வ வல்லவராகி ஆண்டவர் உங்கள் மேலே மனது வைக்கும் பொழுது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் மீது மனது வைக்கும் ஆண்டவர். நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது என்னுடைய மனைவி இந்திரா எப்சிபா அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். 2 மாதங்களை முடித்து 3வது மாதத்திற்குள்ளே ஆண்டுடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். மறக்காமல் நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக 2 மாதங்கள் வராத நன்மைகள், 2 மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது ராஜாவுடைய அனுபவத்தை போல ஒருவேளை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலே நம்முடைய நெருக்கங்கள் மாறப்போகிறது, ஒடுக்கங்கள் மாறப்போகிறது, சிறுமைகள் மாறப்போகிறது, ஏனென்ற கேள்விகள் மாறப்போகிறது, தடை செய்கிற ஆவிகள் விலகப் போகிறது. எந்தெந்த நன்மைகளெல்லாம், எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சத்துருவானவன் இதுவரைக்கும் தடை செய்து வைத்திருந்தானோ எல்லா தடைகளையும் உடைக்கிற ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார். நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளெல்லாம் செவையாக்கி நேர்வழியாய் கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல போகிறார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான 3வது மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் தேதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற அப்பாவுடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்பாவுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சுவாமி மை துதிக்கிறோம். கடந்த 2 மாதங்கள் நடத்தினதை காட்டிலும் இந்த 3வது மாதத்தில் எங்களை மறக்காமல் நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், என்மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்கள் பேரில் கர்த்தர் நினைவாயிருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். மறக்காமல் எங்கள் மீது நினைவாயிருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். விட்டு தூரமாய் போன குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து மறந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த மாதத்தில் கர்த்தர் காண செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் எந்தெந்த நன்மைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அத்தனை நன்மைகளும் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அத்தனை ஆசீர்வாதங்களும் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அத்தனை உயர்வுகளும் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த உலகத்தில் சொந்தம் பந்தங்கள் மறந்திருந்தாலும், நண்பர்கள் மறந்திருந்தாலும், ஆண்டவரே தாய் தகப்பன் மறந்திருந்தாலும், நீர் மறக்காத ஆண்டவர் உம்முடைய மனதிலே வைத்து, உம்முடைய சிந்தையில வைத்து, உம்முடைய கரத்தில வைத்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதம் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இல்லை என்பது இந்த மாதத்தில் இருக்காதபடிக்கு கர்த்தாவே, எதையெல்லாம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வெறுமையெல்லாம் மாறட்டும், வறுமையெல்லாம் மாறட்டும், சிறுமைகள் மாறட்டும், ஒடுக்கங்கள் மாறட்டும், ஒடுக்கமில்லாத ஒரு விசாலம் இந்த மாதத்தில் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு செழிப்புக்கு நேராக, ஒரு செல்வ செழிப்புக்கு நேராக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க மறக்காத ஆண்டவர். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைமைகளிலேயும் கூடவே இருந்து நடத்துகிற ஆண்டவர் இந்த மாதத்திலேயும் ஜெயமாய் நடத்தும்படி கூடவே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்தெந்த நன்மைகளுக்காக, எந்தெந்த உயர்வுக்காக, என்ன ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கலாம், ஏற்ற துணைக்காய் காத்திருக்கலாம், வீடு வாசலுக்காய் காத்திருக்கலாம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். வாகனங்களுக்காய் காத்திருக்கலாம், நல்ல உயர்வுகளுக்காய் காத்திருக்கலாம், நல்ல ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கலாம். எந்தெந்த நன்மைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அத்தனை நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதம் அவர்களுக்கு குறைவில்லாத மாதமாயிருக்கட்டும். அவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளோ, வறுமைகளோ, வெறுமைகளோ, பற்றாக்குறைகளோ,
ஒரு குடும்பத்திலையும் காணப்படாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கற்று தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மை துதிக்கிறோம். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்ன ஆண்டவர் மாறாதவராக மறக்காதவராக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய மந்தையும் கத்தை பாதுகாத்து கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் ஆண்டவரை நல்ல வருமானங்களை கத்தை தரப்போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடும்படி கத்தர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 128 சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து பழிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அப்படி செய்வீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கத்தர் நல்லவர், கத்தர் பெரியவர் என்பதை இந்த மாதத்தில் நாங்களுமே ருசித்து பார்க்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா. 2 மாதங்கள் எதிர்பார்த்தும் வராத நன்மைகள், எதிர்பார்த்தும் பெற்றிராத உதவிகள் இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே கைகளிலே கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியத்தை தொழிலே செய்யுங்க, குடும்பத்தில் செய்யுங்க, ஊழியத்தில் செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய படிப்பு காரியத்தில் கத்த செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். வேலை காரியத்தில் கத்த செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செய்ய நினைத்தது இந்த மாதத்தில் ஒருவருக்கும் தடைப்பட்டு போகாதபடி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்தது இந்த மாதத்தில் ஒருவருக்கும் தடைப்பட்டு போகக்கூடாதுப்பா. ஒரு காரியம் தடைப்பட்டு போகக்கூடாதுப்பா. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மென்மேலும் அவருடைய வாழ்க்கையிலே உயர்ந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதத்திலே அவருடைய குடும்பங்களிலே நல்ல செய்திகளை கேட்கிற மாதமாக, நற்செய்தியை கேட்கிற ஒரு மாதமாக அமையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். நான் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, நான் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று சொன்னீரப்பா. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பேனோ என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் போய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் அல்லப்பா. எதை செய்வேன் என்று சொன்னீரோ அதனுடைய கரத்தினால் நீர் செய்யும்படி நீர் கூடவே இருக்க போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாக நேர்த்தியாக செய்து முடித்து அநேக பிள்ளைகளுக்கு சாட்சி உண்டாகும்படி செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. தொடர்ந்து ஆண்டவரே 2 மாதங்கள் வராத நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் இந்த 3வது மாதத்தில் அளவில்லாமல் வரப்போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே, இந்த செய்திகளை முகநூல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர்களை பெருக பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கரத்தினால் பல நன்மைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க, திருப்திப்படுத்துங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.